தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூலை 1994. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினைச்சுருக்கங்கள். தீர்மானத்தை ஆதரித்து, அந்த வகையில் அரசாங்கம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று பல இருக்கின்றன. அவற்றை வேண்டியதில்லை. இந்தியாவிலேயே அதை இருந்தாலும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஏற்பட்டிருக்கிறது, இருக்கிறது, இல்லை. பொறுத்தவரையில் ஆண்டுகளில் கொண்டுதான் வந்திருக்கிறோம். இருந்தும் பற்றாக்குறை இருக்கிறது என்றால் அதற்கு அதைவிட மக்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த என்று வேண்டுமென்றே வேண்டுமானால் ஒரு பயன்படுமே. எந்த பயனும் இதனால் ஏற்படாது என்பதை அதே நேரத்தில் காரியங்களை இருக்கலாம் அல்லவா செய்ய வேண்டிய எவ்வளவோ இருக்கின்றன. அடிப்படை ஒரு கொண்ட நாங்கள் விற்பனை செய்து எல்லோரும் வாழ்க்கை முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் என்பதை எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. தாங்களும் எங்கள் இத்துடன் வெட்டுமுறைகள் கூற விரும்புகிறேன். வேளாண்மை உற்பத்தியை குறிப்பிட விரும்புகிறேன். உணவு உற்பத்தி என்றால் உணவு உற்பத்தியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்யும் போது நாகரீக வளர்ச்சியையும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எழுதிய கடிதம். அன்புடையீர் வணக்கம். 10% தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள். அவைத்தலைவர் அவர்களே, ஆளுநர் அவர்கள் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து கொண்டாலும் கேட்டுக்கொள்கிறேன். மறுக்க முடியாது, கொடுக்க முடியாத, கொடுக்க முடியாமல், கொடுக்க வேண்டும் என்று அடுத்து வளர்ந்து வரும் சிறந்த முறையில் எடுத்து காட்டும் கேட்டுக்கொள்கிறோம். விலை பட்டியல். 15 seconds. 10 seconds. 5 seconds. வெற்றி. ஸ்டாப். மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்கள் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஆதரித்து என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகிறேன். ஆளுநர் உரையில் முதலாவதாக வேளாண்மையை பற்றி முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேளாண்மை உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்வதோடு நின்று விடாமல்
நாம் செயல்பட்டாக வேண்டும். அந்த வகையில் அரசாங்கம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், சாசன ஆதாரங்கள் என்று எடுத்து கொண்டாலும் இன்னும் பல ஏரிகளும் குளங்களும் செப்பனிடப்படாமல் இருக்கின்றன. உடனடியாக அவற்றை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்சாரத்தை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இந்தியாவிலேயே நல்ல முறையில் செயற்பட்டிருப்பது நம் மாநில மின்சார வாரியம்தான். யாரும் அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் துணை கருவிகள் இல்லாமல் மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் தேங்கி கிடக்கின்றன. அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக சில கிணறுகளுக்கு நீண்ட காலமாக மின்சார இணைப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறது. கேட்டால் கம்பி இல்லை, கம்பம் இல்லை என்கிறார்கள். உணவு உற்பத்தி என்றால் நாம் பெரிதும் இறைவை பாசனத்தை எதிர்பார்க்க வேண்டியிருப்பதால் விரைந்து மின்சார துணை கருவிகளை பெற்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவு தானியத்தை பொறுத்தவரையில் கடந்த 15 ஆண்டுகளில் பல மடங்கு பெருக்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறோம். இருந்தும் நமக்கு பற்றாக்குறை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதைவிட வேகமாக மக்கள் பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் நாம் உணவு உற்பத்தியில் கவனம் செலுத்தவில்லை என்று வேண்டுமென்றே குறை சொல்கிறார்கள். இது வேண்டுமானால் ஒரு பிரசாரத்திற்கு பயன்படுமே தவிர வேறு எந்த பயனும் இதனால் ஏற்படாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குற்றங்குறைகளை வெளிப்படுத்துவதிலே தவறு இல்லை. அதே நேரத்தில் நல்ல காரியங்களை பாராட்டாவிட்டாலும் பழி கூறாமல் இருக்கலாம் அல்லவா? செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கின்றன. அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும் போது அடுத்து பல தேவைகள் உதயமாகின்றன. அவை வளர்ந்து வரும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் நாகரீக வளர்ச்சியையும் காட்டும் கருவிகளே என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சென்னை அம்பிகா இலக்கிய கழகத்தின் மேலாளர் மதுரை செந்தமிழ் சோலை உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். சங்க இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட பெரியோர்களின் ஒத்துழைப்பால் நாங்கள் பழைய நூல்களை சிறந்த முறையில் அச்சிட்டு மிக குறைந்த விலையில் விற்பனை
விற்பனை செய்து வருகிறோம். எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவான உரையும் சேர்க்கப்பட்டுள்ளது. பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நாகரிகங்களையும் எடுத்து காட்டும் கண்ணாடியாக அவை விளங்குகின்றன என்பதை அறிந்து ஏராளமான பாராட்டு கடிதங்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. தமிழுக்கு தொண்டாற்றும் தாங்களும் எங்கள் பணிக்கு நல்லாதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நூல்களின் விலை பட்டியல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 50 பிரதிகள் வாங்கினால் விலையில் 10% தள்ளுபடி வழங்கப்படும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.